இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாகியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இந்நேரத்து வணக்கங்கள். இலங்கையினுடைய சமகால நிகழ்வுகளை பத்தி எழுத்தாளர் மகாசேனனிடம் நம்ம கேட்டு பல விஷயங்கள் தொடர்பில் இந்த சம்பாசனையை தொடரலாம். வணக்கம் மகாசேனன். வணக்கம். நிச்சயமாக, அதாவது முள்ளி வாய்க்கால் நினைவேந்தல் அப்படிங்கிற அந்த பெரு எழுச்சி கொண்ட அந்த நினைவேந்தலை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஒரு தலைவன் இல்லை, ஒரு குறிப்பாக பின்பற்றுகிற ஒரு அமைப்புகள் இல்லை. ஆனாலும் இந்த 16 வருடங்களாக மக்களினுடைய தன்னெழுச்சியான அந்த நினைவு தூண்டல்களும் நினைவேந்தல்களும் இன்று வரைக்கும் எந்த உணர்வு பிறழ்வுமின்றி போய்கொண்டிருக்கிறது. அதற்காக ஒரு தமிழராக நாங்க பெருமைப்படணும்னு சொல்லி நினைக்கிறேன். அதற்கான சில விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். குறிப்பாக இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தாயகத்தில் நடைபெற்றது, புலம்பெயர்ந்த நாடுகள்ல நடைபெற்றது, இந்தியாவிலும் நடைபெற்றது. இந்தியாவில நடைபெற்ற இந்த நினைவேந்தல்கள்ல பல பல பெயர்களோடு பல பல அரசியல் கட்சிகள் அந்த நினைவேந்தலை நடத்தியிருந்தாங்க. குறிப்பா சில நினைவேந்தல்களை எல்லாம் ஈழத்தமிழர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல், நான் உதாரணத்துக்கு சொல்ல போனா சசிகலா அம்மையார் அவர்கள் நினைவு முற்றத்தை, முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தை தமிழ்நாட்டிலே, அதாவது ஈழம் கிடந்து முதலாவது ஒரு நினைவேந்தல் முற்றத்தை நிறுவியவர்கள் அவர் இலங்கை தமிழர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பிரயோகித்தார்கள். இதை நீங்க எப்படி எடுத்துக்கொள்றது? ஏன்னா நினைவேந்தல் செய்கிறோம், ஆனா ஒரு உரிமை, நாம் எந்த இனத்தை சேர்ந்தவர்கள் என்ற அந்த பேரை இங்க அந்த சொல்லாடல்கள் வித்தியாசப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக, அதாவது நான் ஒரு நேர்காணல சொல்லியிருப்பேன். அதாவது நாங்கள் தமிழகத்தை எப்படி பார்க்கிறோம்னு சொல்லி, நாங்கள் இந்தியா சார்ந்தங்களுக்குள்ள எண்ணங்கள் எப்படின்னு சொல்லி, கிட்டத்தட்ட நாங்கள் இந்தியாவை எங்களுடைய ஒரு தாய்நாட என்ற ஒரு எண்ணங்களுக்குள்ள இருந்து தான் நாங்கள் இந்தியாவை அணுகிறோம். ஆனால் இந்தியா என்ற அண்மைக்கால நடவடிக்கைகள், குறிப்பா இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் சார்ந்த நடவடிக்கைகள் மேல மிகுந்த வருத்தம் சொன்னால், நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்ற வார்த்தையை நாங்கள் சரியா என்றதை நாங்கள் சிந்திக்க வேண்டியது இருக்கு. நாங்கள் அந்த வார்த்தையை தாண்டி சிந்திக்க தொடங்கிட்டோம். குறிப்பா நாங்கள் இந்த வார்த்தையை தமிழின படுகொலை நினைவுகளாகத்தான் நாங்கள் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் கிட்டத்தட்ட இன்றைக்கு என்ன சொல்றது, சர்வதேச செய்திகள், கிட்டத்தட்ட சர்வதேச அரசியல், சர்வதேச பரப்புல இருக்கிற உரையாடல்கள் அனைத்துமே மே 18 தமிழின படுகொலை நினைவு தினமாகத்தான் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வார்த்தை பிரயோகத்தினூடாகத்தான் அறிக்கைகளும் பெறப்படுகின்றது. ஆனால் நாங்கள் எங்களுடைய மொழி சார்ந்து எங்களுடைய தொப்புள் கொடியின் உறவாக பார்க்கிற தமிழகத்தின் செய்திகளை பார்த்தால் கிட்டத்தட்ட அனைத்துமே முள்ளிவாய்க்கால் என்ற ஒரு சொல்லாடலுக்குள்ளதான் பயன்படுத்தப்பட்டது. அது தமிழின படுகொலையாக எந்த ஒரு தமிழக செய்திகளையும் அவதானிக்க முடியும். அதை எனக்கு பார்க்க மிகுந்த கவலையா இருந்தது. என்னன்னு சொன்னால், கிட்டத்தட்ட எங்கெண்ட உணர்வை பிரதிபலிக்க வேண்டியவர்கள் தான் தமிழகம். என்ன நாங்கள் சொல்ல முடியாத உணர்வுகளையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சுதந்திர இடைவெளி அங்க தமிழகத்துல இருக்குது. கிட்டத்தட்ட நான் பல இடங்கள்ல நான் பார்த்த பல என்னுடைய ஆசிரியர்களும் எனக்கு சொல்லின விஷயங்கள் என்னன்னு சொன்னால், கிட்டத்தட்ட அந்த தற்கொலை, அதாவது எங்களுடைய யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போதும் யாழ்ப்பாணத்திலேயோ அல்லது ஒரு கிளாக்குல மட்டக்களப்புலயோ யாரும் சூசைட் பண்ணி கொள்ளல சொல்லி, ஆனால் தமிழகத்தில இருந்து 16 பேருக்கு மேல எங்களுக்காக மரணித்திருக்கிறார்கள். சோ அதாவது நாங்கள் காட்ட முடியாத ஒரு உணர்வை கூட எங்களுக்காக காட்டியதுதான் தமிழகம். ஆனா இன்றைக்கு அந்த தமிழகம் நாங்கள் காட்டுகின்ற உணர்வை கூட பிரதிபலிக்காமல் இருக்கிறன்றதான் உண்மையில மிகுந்த கவலைக்குரிய விஷயம். என்ன சொன்னா, நான் நினைக்கிறேன் தமிழகத்திலிருந்து கிட்டத்தட்ட சீமான் அவர்களுடைய நினைவேந்தல் கிட்டத்தட்ட அந்த தமிழின படுகொலை என்ற வார்த்தைகளை பிரயோகித்திருந்தது. அதை செய்தியாக்கிய நிறுவனங்கள் கூட அந்த சொல்லி தமிழின படுகொலை என்று சொல்லி என்ற உரையாடல் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் கூறப்பட்டது என்றுதான் உரையாடப்படுகின்ற ஒழிய, அந்த செய்திகள் தமிழின படுகொலை என்பதை ஏற்றுக்கொள்ளதான் இருக்குது. இது மிகுந்த மனவத்துக்கு ஒரு இதா இருக்கு. என்று சொன்னால், நாங்க தமிழகத்திலிருந்து தான் எங்களுக்கான முதல் குரல் வரணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா இது நாங்க இதை சாதாரணமா தாண்டி செல்லாது. ஜஸ்ட் என்ன சொல்றது, சில நேரங்கள்ல தெரியாமல் விட்டுருக்கலாம், அல்லது எல்லாம் ஒன்றுதானே என்று சொல்லி இது நிச்சயமாக ஒரு திட்டமிட்ட என்ன சொல்லுவாடல். இது அரசியல்ன்றது நாங்க அரசியல் என்னத்தையும் இருக்கு அரசியல். அதாவது நான் கதைக்கு உரையாடல இருந்து, நான் என்னுடைய மொழியிலிருந்து நடையிலிருந்து எல்லாமே, நான் என்னுடைய உடலாசைவு கூட நான் அரசியலா செய்துட்டு போகக்கூடிய சூழலாம் இன்றைக்கு இருக்குது. சோ இது ஒரு வகையில திட்டமிட்ட அரசியல் செயற்பாடுதான். அதாவது செய்ய வேண்டிய தேவை இருக்குது, அதாவது நினைவேந்தல் தேவை இருக்குது. ஏன்னு சொன்னால், ஈழத்தமிழ் அரசியல் என்றது தமிழக அரசியல்ல ஒரு பிரதான களமாக, ஒரு உரையாடலாக இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. சோ அரசியல் தரப்பினருக்கு அது உரையாட வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் சிலதை சொல்லிக்கத்தை செய்து கொண்டு அதன் கனதிய
குறைச்சு கொண்டு போற தன்மை ஒன்று இருக்குது. தமிழகம் செய்யறதான் எங்களுக்கு மிகுந்த கவலையா இருக்கின்றது. நிச்சயமாக. இந்த இடத்துல இதோடு தொடர்பு பட்டு தான் இன்னொரு கேள்வி இருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி இந்த மே 18 நினைவேந்தல் அப்படின்ற ஒரு விஷயம் இனப்படுகொலை என்ற ரீதியில உலகமெல்லாம் பறந்து இருக்கிற இடங்கள்ல எல்லாம் அனுஷ்டிக்கப்படுகிறது. குறிப்பாக கனடா. கனடா இது ஒரு மிகப்பெரிய இன அழிப்பு அப்படிங்கிறத ஒத்துக்கொண்டிருக்குது. அதே போல லண்டன். இந்த இடங்கள்ல எல்லாமே தமிழர்கள் ஒரு 2 லட்சம் 1 லட்சம், லண்டன்ல எல்லாம் 1 லட்சம் தமிழர்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கோடிக்கணக்கில் தமிழ்நாட்டுல தமிழர்கள் இருந்தும் இங்கு அந்த மாதிரியான சொல்லாடல்களோ, ஏன் இலங்கை தமிழர்கள் அப்படின்ற வார்த்தை தான் அதிகமா வருதே தவிர ஈழத்தமிழர்கள் என்ற அந்த வார்த்தை, இலங்கை தமிழர்களுக்கான இந்த நிதியுதவி, இலங்கை தமிழர்களுக்காக இந்த மறுவாழ்வு மையம் அப்படி என்று சொல்லித்தான் தமிழகத்துல இருக்கிற முதலமைச்சர் அவர்களினுடைய வாயிலிருந்து வருதும் தவிர இந்த இனப்பொழுகை படுகொலை அப்படின்ற ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் இருக்கிற இத்தனை கோடி தமிழர்கள் இருக்கிறார்கள் ஏன் வரல? இதுக்கான பின்புலம் என்ன அப்படிங்கறது நீங்க பாக்குறீங்க? அது நிச்சயம். கிட்டத்தட்ட நான் இந்த ஒரு அனுபவம் உண்டு. அதாவது தமிழகத்துல சென்னையில வாழ்ற எனக்கு தெரிஞ்ச ஒரு உறவினர் ஒருத்தர் சொன்ன விஷயம் சொன்னா, தான் யுத்தத்துக்குள்ள இருந்து கொண்டு யுத்தத்துக்கு பின்னர் சென்னைக்கு வந்த போது சென்னையில இத்தனை கோடி சனத்தை பார்த்து போட்டு தனக்கு இருந்த கவலை அதுதான். என்னன்னு சொன்னால், எங்களுக்கு இந்த பெரிய சொந்தங்கள் இருக்குது, இத்தனை கோடி சனம் இருக்குது, இத்தனை கோடி சனம் இருக்கத்தக்கன நாங்கள் எவ்வாறு தோத்தோம் என்றதான் தனக்குள்ள இருந்த ஆதங்கம் என்று சொல்லி, உண்மையில எங்களை கடல் மட்டும் பிரிக்கல, எங்கள்கிட்ட மனங்கள் பிரிஞ்சு கொண்டு போகுது. இன்னைக்கு என்ன சொல்றது, இந்த நான் சில நேரங்கள் போனுள்ள பார்க்கும் போதெல்லாம் சில சந்தர்ப்பங்கள்ல என்ன சொல்றது, அது சரிதானே என்ற மாதிரி எங்களை வேறொரு சமூகமா பார்க்கிற ஒரு உரையால் வந்துருக்கு. இன்னைக்கு தமிழர் நாங்கள் ஒரே மொழி பேசினாலும், ஒரே உணர்வுகளை பிரதிபலிச்சாலும், ஒரே எண்ணங்களுக்குள்ள வாழ்ந்தாலும், ஆனா எங்களை இன்னொரு சமூகமா பார்க்கிற ஒரு சூழல் வருகின்றது. அது என்ன சொல்றது, தமிழகம் இன்றைக்கு ஒரு தமிழ் சமூகத்தை ஒரு ஒருங்கிணைக்கிறாள், தமிழ் சமூகத்துக்கு ஒரு தலைமை தாங்கிற தன்மைக்குள்ள இருக்கான்றது கேள்விக்குறியா இருக்கு. என்று சொன்னால் அப்படி ஒரு தலைமையை தமிழகம் கொடுக்குமா இருந்து சொன்னால், இன்னைக்கு எங்களை வேறொரு சமூகமா பார்க்க வேண்டிய இல்லை, ஈழத்தமிழர்களை வேறொரு சமூகமா பார்க்க வேண்டிய தேவை இல்லை, எங்களை இலங்கைக்குள்ள பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை இலங்கைக்குள்ள பார்க்கிறேன்னு சொன்னால் தமிழகமும் ஒரு அரசின் பிரதிநிதியாத்தான் செய்யப்பட யோசிக்குது. எங்களை இலங்கை தமிழர்களா பார்க்கணும்னு சொன்னால் தமிழகத்தின் எண்ணங்களும் தமிழகத்தின் அரசியல் செயற்பாடும் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு மத்திய அரசின் செயற்பாட்டின் பிரதிபலிப்பை பார்த்தான். ஏன்னா மத்திய அரசு செயற்படலாம். ஏன்னா மத்திய அரசை பொறுத்தவரை அது அரசு கட்டமைப்பு, அந்த அரசு கட்டமைப்புக்கு இன்னொரு அரசு உதவி தேவை, அரசோட சேர்ந்து அரசு உறவு கொள்ளும். சோ அந்த அடிப்படையில மத்திய அரசின் உறவுகள் இருக்கலாம் ரெண்டு தரப்புக்கு. சோ தமிழகமும் அத்தகைய எண்ணங்களை தான் பிரபலடிக்குது. தமிழகம் எங்களை இலங்கைக்குள்ளதான் பாக்குது, எங்களை இலங்கையுடைய பிரதிநிதிகளா தான் பாக்குதுன்னு சொன்னாங்க. எங்களை தங்களுடைய தொப்புள் கொடி உறவா பார்க்காமல் எங்களை இலங்கையின் ஒரு கூறாத்தான் பாக்குதுன்னு சொன்னால், இன்னைக்கு தமிழகமும் என்ன செய்யறதுனால் வெளியால் என்ன சொல்லி கொண்டு இருக்குது, வெளியால் பிரமையை காட்டு தாங்கள் மத்திய அரசு வேறுபட்டார்னு சொல்லி. ஆனா செயற்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொன்னா, கிட்டத்தட்ட மத்திய அரசு பிரதிபலிக்கிற செயற்பாடுகள் தான் நான் இந்த சொல்லுறாள். குறிப்பா அந்த ஈழத்தை புறக்கணிச்சு இலங்கைக்குள்ள எங்களை சுருக்குறன்றது அவர்கள் எங்களை வேறுபடுத்தி பார்க்கிறார்கள். இது நான் என்ன சொல்றது, மக்களும் கிட்டத்தட்ட இன்றைக்கு நாங்க எங்களுக்கு மக்களுக்கான உறவுகளும் கிட்டத்தட்ட ஒரு விலகி போற தன்மை இருக்குது. இன்றைக்கு என்ன சொல்றது, அதாவது எங்களுக்கு கப்பல் போக்குவரத்து வந்துட்டு, எங்களுக்கு விமான போக்குவரத்து வந்துட்டு, யாழ்ப்பாணத்துக்கும் சென்னைக்கும் தமிழகத்துக்கும் மேல போக்குவரத்து வந்துட்டுது. ஆனா நாங்கள் இன்னும் மக்களாக இணையில நினைக்கிறேன். கிட்டத்தட்ட எங்க மக்கள் பந்தங்கள் சரியா வரையில, இன்னும் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொண்டு இருக்குது. இது இன்னும் ஆழமா போகணும். மக்களும் நாங்கள் நேரடியா தொடர்பு கொள்ளும் போது இந்த பிரச்சனை குறையும் நம்பிக்கொள்றேன். என்று சொன்னால், கிட்டத்தட்ட நான் ஒரு காணொலி பார்த்தேன். அந்த காணொலியில ஒரு ஐயாராள்கிட்ட ஒருவர் கேட்கிறார், நீங்களே இன்னொரு பக்கத்து தேசத்துல இருக்கிற ஒரு ஆளுமைய தலைவரா பாக்குறீங்கன்னு சொல்லி அவர் விளக்கம் கொடுப்பாரு. அது தமிழினத்துக்கான ஒரு அடையாளம்னு சொல்லி. சோ அந்த எண்ணங்கள் மக்களிடம் இருக்குது. நான் மக்களை அதிகமா பாக்குறேன். மக்கள் எங்களை நான் வேறுபடுத்தி பாக்குற தன்மை இல்ல. கிட்டத்தட்ட நன்மையில மக்கள்கிட்ட இருக்குது. ஆனா அரசியல்வாதிகள் தங்களுடைய கடந்த கால அரசியல் தவறுகளை மறைக்கிறதுக்காகவும் கடந்த கால தங்களோட நாங்கள் அதை விட்டு போகணும் யோசிக்கிறோம். நாங்க அதை தூக்கி பிடிக்க யோசிக்கிறோம். ஈழத்தமிழர்களா நாங்கள் கடந்த காலத்தை தூக்கி பிடிக்கிற அளவுக்கு இன்றைக்கு சூழல் இல்லை. நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யோசிக்கிறது நிகழ்காலத்தை எப்படி கையாளுவோம், நிகழ்காலத்துக்குள்ள நாங்கள் எப்படி நகர்வோம் தான் யோசிக்கிறோம். நாங்க தமிழகத்தை தமிழக அரசியல் தரப்புக்குள்ள இருக்கிற மோதலுக்குள்ள நாங்க வரவும் தயார் இல்லை. நாங்க எங்கண்ட இந்த நிகழ்காலத்தை எப்படி செட்டில் பண்ணி கொண்டு போகலாம் தான் யோசிக்கிறோம். ஆனால் தமிழகத்துல இருக்கிற அரசியல்வாதிகள கடந்த காலத்துல இருக்கிற சில கரைகள் அவர்கள் சில நேரங்கள் எங்களோட ஒட்டியலாமல் இருக்குது. அவர்களுக்கு இருக்க அந்த ஹில்டி ஃபீலிங் என்றால எங்களோட ஒட்டியலாமல் இருக்கிறதால அவர்கள் எங்க நிராகரிக்க பார்க்கிறார்கள்.
எங்கண்ட அரசியலை முழுமையா தவிர்த்து விட்டால் தாங்கண்ட பழைய கரைகள் இல்லாமல் போயிருமோ என்று யோசிக்கலாம். சோ அந்த எண்ணம் வேண்டாம் நான் யோசிக்கிறேன். நிச்சயமாக. இப்போ நம்ம தமிழகத்துல இந்த விஷயங்கள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பற்றி பார்த்தோம். இப்ப தாயகத்துக்கு நாம் போனோம்னு சொன்னால், தாயகத்துல 2 வேறு நிகழ்வுகள நான் பார்க்கக்கூடியதா இருந்தது. முகநூல் எல்லாம் ஒரு சிங்கள ஒரு தோழர், ஒரு சிங்கள சகோதரர் ஒருத்தர் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு வந்துவிட்டு, அதன் நியாயத்தை தன்னுடைய முகநூல் பக்கத்துல பதிவு செய்திருந்தார். இது ஒரு புறம் இருக்க. இன்னொரு புறம் நாங்க பார்க்கக்கூடியதா இருந்ததுன்னா, வெள்ளவத்தையில் நினைவேந்தல் ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிற போது, சிங்களவர்கள் மிக பெரிய அளவுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துறமாறு பயங்கரமாக கத்தி கூச்சலிட்டு அதை குழப்பும் விதமாக நடந்து கொண்டதையும் பார்க்க முடிந்தது. இந்த இரண்டுமே இருவேறு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிற நிகழ்வுகள். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு ஆய்வாளரா? இது நிலையானது. அதாவது என்ன பொறுத்தவரை முழுமையாக சிங்களவர்களை நாங்கள் சிங்கள சகோதரர்களை நாங்க முழுமையா நிராகரிக்கவும் இல்லை. இதுல முழுமையாக சிங்களவர்கள் எல்லாரும் எங்களோட உணர்வுகளை புரிஞ்சு நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் பிரதிபலிப்பு. கிட்டத்தட்ட நான் அந்த முகநூல் பதிவை நானும் என்னுடைய முகநூலையும் ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது எங்களுக்கு நாங்க இதைதான் விரும்புறோம் என்னென்னு சொன்னால், எங்களுடைய உணர்வுகளை அவர்கள் தங்களுடைய மொழியில சொல்லணும். இது என்ன சொல்றது, அதுவும் கிட்டத்தட்ட முள்ளிவாய்க்கல்ல அதாவது எங்கிட்ட அரசியல் சில தலைவர் மாதிரி என்ன சொல்றது, கொழும்புல போய் நின்று விளக்கேற்றி கொண்டு கேட்க, முள்ளிவாய்க்கால் முற்றத்துக்கு நின்று கொண்டு ஒரு சிங்கள தலைவர் ஒரு சிங்கள இளைஞன் விளக்கேற்றுவது அந்த எண்ணங்களை பிரதிபலிக்கும். என்றால் முள்ளிவாய்க்கால் மண்ணுக்கு வரும்போதுதான் அந்த எண்ணங்கள் தெரியும். என்று சொன்னால் அது இனமுறியா உணர்வு. என்னன்னு சொன்னால், அம்மாக்கு அழுகிறது. நான் ஒரு ஆணாதிக்க எண்ணத்துல சொல்லல, ஆனால் எங்கிட்ட சமூகத்தின் ஒரு பொது புத்தி இருக்குது. அந்த ஆண் பொது வழியில அழமாட்டான் ஒன்று இருக்குது, ஆண்கள் பொது வழியில அழமாட்டோம்னு சொல்லி. ஆனால் முள்ளிவாய்க்கால் முற்றத்துல போய் பார்த்தால் ஆண்கள் உடைஞ்சு அழுகிறார்கள். சோ ஆண்கள் உடைஞ்சு அழுகும் போது நிச்சயமா எல்லாருக்கும் அழுக வரும். என்று சொன்னால் நாங்கள் பொது வழியில பார்க்க முடியாத காட்சிகள். சோ அந்த உணர்வுகள் எல்லாம் உண்மையான ஒரு பிரதிபலிக்கும். நாங்கள் என்ன துன்பப்பட்டு நாங்கள் எத்தகைய வழிகளை சுமந்து நாங்கள் என்றால், கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 2வது வருஷம் இல்லை, 3வது வருஷம் இல்லை, 16வது வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு அத்தகைய உணர்வுகளை நாங்கள் பிரதிபலிக்கிறோம் என்று சொன்னால், எங்கட வெளியந்தளவு இன்னும் 16 வருஷமா நாங்கள் வெளியே நாங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறோம்னா அந்த வெளியின் ஆழம் இந்த அளவுக்கு இருக்குது என்றதை பிரதிபலிக்கக்கூடியதா இருக்குது. சோ இது உண்மையில ஒரு அந்த சிங்கள சகோதரத்தை செயற்படும் எங்களை என்ன சொன்னா, எங்களுக்கு ஒரு பெரிய நாங்கள் அந்த சகோதரருக்கு நன்றி கடமைப்படுகிறோம். என்று சொன்னால் தன்னுடைய மொழியில எங்கட உணர்வை வெளிப்படுத்தினது. அதே பக்கம் மறுபக்கம் அந்த பிரச்சனை அது என்ன சொல்றது, சில இனவாதங்கள் இன்றைக்கு இருக்கத்தான் செய்கின்றது. சில என்ன கிட்டத்தட்ட எங்களை புரிஞ்சு கொள்ள இல்லாமல் கிட்டத்தட்ட என்ன சொல்றதால் முள்ளிவாய்க்கால் மண்ணில் நாங்கள் முள்ளிவாய்க்கால் துயரத்தையும் கிட்டத்தட்ட முள்ளிவாய்க்கால் நாங்கள் ஏற்பட்ட வெளியே நாங்கள் சொல்றதையும் எங்களுடைய அந்த வெளியையும் இன்றைக்கு என்னென்றால் அதை நாங்கள் ஒரு மாவீர தினத்துக்கு ஒப்பாக பார்க்கிற ஒரு மெனப்பாங்க. அதான் பிரச்சனை. கொட்டியா நாங்க கத்துறது அவர்களுக்கு உண்மையில என்ன பிரச்சனை தெரியாது. உண்மையில என்ன பிரச்சனைன்னு சொல்லி அவர் விளங்கிக் கொள்வதும் இருந்தால் உண்மையில அந்த ஒரு இளைஞன் என்ன இன்னொரு 10 இளைஞன் ஆகணும், 10 100 ஆகணும். அந்த இளைஞர்கள் இங்க வரும்போது அவர்களோட கருத்து அங்க போகும்போது நாங்க என்னத்துக்காக அழுதோம், நாங்க என்னத்துக்காக நினைவேந்தல் செய்கிறோம் என்ற எண்ணங்கள் அங்கு விதைக்கப்படும் போது இந்த கொட்டியாக்கள்னு சொல்லி எங்களை புறமதுக்குற அரசியல்கள் அல்லது இந்த இனவாத பிரச்சாரங்கள் குறையும் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நேற்று 19ஆம் தேதி போர் வெற்றி வீரர்கள் நினைவு கூறின அனுரா குமாரச நாயக்காண்ட ஜனாதிபதி அனுரா குமாரச நாயக்காண்ட பதிவை பகிர்ந்துள்ள திருகோணமலை மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதி அமைச்சர் வெளிவார பிரதி அமைச்சரும் அது என்ன சொல்றான்னு சொன்னால், 13 பதிவுல சொல்றான்னு சொன்னால், இல்ல வெற்றி விழா கொண்டாட்டம் என்னத்துக்கான நல்லிணக்கத்துக்கானதான். எனக்கு அதுல இந்த கும்புறன்னு சொன்னால் வெற்றி விழா கொண்டது ஓகே, நீங்க நல்லிணக்கத்துக்கா வெற்றி விழா கொண்டதுக்கு செல்வீங்களா இருந்தால் நல்லிணக்கம் ஒரு பக்கத்துக்கு போறது நல்லிணக்கம் 2 பக்கம் போகணும். 18ஆம் தேதி நீங்க முள்ளிவாய்க்காலுக்கு வந்திருந்தால் 19ஆம் தேதி நீங்கள் வெற்றி விழாவை கொண்டாடுறதை நாங்க ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னு சொன்னா நீங்க நல்லிணக்கத்துக்கு செய்யறீங்கன்னு சொல்லி. ஆனா நீங்கள் எங்களுடைய முழுமையான நிகழ்ச்சி கொண்டு எங்களுடைய வழிகளை முழுமையான நிகழ்ச்சி கொண்டு ஒரு பக்கத்தின் வெற்றியை மட்டும் கொண்டாடுறது என்றைக்கு நல்லிணக்கம் ஆகாது. சோ இன்னும் எங்களுடைய வழிகள் இன்னும் அந்த சமூகத்துக்கு கொண்டு செல்லணும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா. அதாவது நம்ம இது போல தமிழகம் தாயகம் பார்த்தோம். அடுத்தது நம்ம புலம்பெயர்ந்த விஷயங்களை நம்ம பார்க்கின்ற பொழுது புலம்பெயர்ந்த அமைப்புகள் முக்கியமாக கனடாவில் எழுப்பப்பட்டிருக்கிற அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அந்த இடத்தை பத்தி நம்ம இந்த இடத்துல பேசியாக வேண்டும். குறிப்பாக கனடாவை இலங்கை அரசு அவ்வளவு தூரம் எதிர்க்குது.
பயங்கரமா எதிர்க்குது. கடைசியா என்ன ஒரு விஷயத்த சொன்னா, இதெல்லாம் கட்டுக்கதை, எதுவுமே நடக்கல. அதாவது ஒரு மிகப்பெரிய மனித இன படுகொலை நடக்கல, இந்த மாதிரி உயிர்கள் எல்லாம் இறக்கல, இதெல்லாம் வரும் கட்டுக்கதை அப்படின்னு சொல்லி காலங்காலமா இலங்கையினுடைய ஒவ்வொரு அரசு தலைவர்களும் சொல்லிட்டு வர அதே ஒரு விஷயத்தை அனுரகுமார திசாநாயக்கவும் சொல்லிட்டார். இப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் நான் கேட்கிறேன்னா, அனுரவினுடைய தமிழர்கள் ஆதரவு முகம் திரை அப்படின்றது கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளலாமா? நிச்சயமா. கிட்டத்தட்ட நான் நேற்று ஆசோட கிட்டத்தட்ட நாங்கள் அதாவது அனுரா அலை என்றது ஒரு வாரத்துக்கு முன்னமே ஜனாதிபதி தேர்தலில் அனுரா நிறுத்தப்பட்டு அனுரா சார்ந்து அனுரா வெற்றி பெறுவார் என்ற ஊகங்கள் வரும்போது காலத்திலிருந்து நாங்கள் அனுரா என்றது மாஜை, அது ஜேவிபின்ற பிம்பம். ஜேவிபி எங்களுக்கு என்ன வரலாறு இருக்குது? எங்களுக்கு ஜேவிபி நிறைய வரலாறு இருக்கு. எங்களுக்கு ஜேவிபி அதாவது இன்றைக்குத்தான் நாங்கள் மஹிந்த ராஜபக்சாவையும் அல்லது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இனவாதங்களை பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி நீண்ட காலமாக ஜேவிபி இனவாத அரசியல் ஆழமா இருக்குது. சோ ஆழமான அரசியல் பின்புலத்தை பாக்குறாங்களுக்கு ஜேவிபி இனவாதம் தெரியும். அதாவது இன்றைக்கு நாங்க பாக்குற ராஜபக்சாக்களையோ இல்லாட்டி நாங்க பாக்குற பொதுஜன பெரமுனையோ விட அதிகமான ஒரு இனவாதம் தான் ஜேவிபி. சோ ஜேவிபி தான் என்பிபி, ஜேவிபி தான் என்பிபி, அதெல்லாம் மாட்டிக்கிறது அல்ல. சோ அந்த அடிப்படையில இது நிகழ்கால மக்களும் நிகழ்கால புதிய வாக்காளர்களுக்கும் நாங்கள் இவர்கள்தான் தேசிய மக்கள் சக்தி என்றது இதுதான் என்ற பிம்பத்தை அவர் உடைச்சிருக்கிறார். அதுதான் உண்மையான விஷயம். ஆனா இதுல கனடாண்ட பொறிமுறை உங்களுக்கு உண்மையில மகிழ்ச்சியான விஷயம் ஏன்னு சொன்னா, கிட்டத்தட்ட நான் மூல பார்த்தேன். கிட்டத்தட்ட 14ஆம் தேதி இலங்கை வெளிவார அமைச்சர் அழைச்சு கண்டிச்சிருக்கிறார், அவர் ஆட்சேபனை தெரிவிச்சிருக்கிறாங்க. 10ஆம் தேதி தூபி திறக்கப்பட்டதுக்கு எதிராக இப்ப தென்னிலங்கை கடும் கொதிப்பு. அதாவது முன்னாள் அமைச்சர்மார் முன்னாள் தென்னிலங்கை கொதிநிலைக்கே போயிட்டு, அதாவது ஒரு தரப்பு இல்ல, தென்னிலங்கை ஆளும் தரப்பு இல்ல, தென்னிலங்கை முழுக்கவே ஆளும் எதிர்த்தரப்பு அனைத்துமே ஒரு கொதிநிலை தான் இருந்தது. அதன் வெளிப்பாடாக 14ஆம் தேதி வெளிவார அமைச்சரும் அழைச்சு தன் ஆட்சேபனையை வெளிப்படுத்த. அந்த ஆட்சேபனை கூட ஒரு அரசியல் ஆரம்பிச்சுனாண்டா, அரசியல்ல உடல் மொழியும் ஒரு அரசியல் புரிதான். கிட்டத்தட்ட அந்த சந்திப்புல இளைஞர் வெளிவார அமைச்சர் விஜித கேரத் என்ன செய்வான்னு சொன்னா, காலுக்கு மேல கால் போட்டு கொண்டு இருந்து கொண்டுதான் அந்த ஆட்சேபனை உரையாடல் நூல் பழக்கங்களையும் அந்த படம் தான் வெளியால வந்திருந்தது. ஏன்னா தங்கண்ட உடல் மொழியை வெளிப்படுத்துறார். தாங்கள் எதிர்க்கிறோம் என்ற ஒரு எண்ணத்தை கனடா என்ற செயற்பாட வன்மையா எதிர்க்கிறோம் என்ற ஒரு செயலா வெளிப்படுத்தி இருந்தார். அந்த செயற்பாட்டை கனடா எதுவும் பொருட்படுத்தல. ஏன்னு சொன்னால் 14ஆம் தேதி எப்படி ஒரு அறிக்கை விடுது, 18ஆம் தேதி கனடாண்ட பிரதமர் ஒரு கனடாண்ட உச்சபட்ச அரசாங்க தலைவர் அவர் முழுமையாக அறிக்கை விடுறார் தமிழின படுகொலை நாள், அதாவது மேவேடு தமிழின படுகொலை நாள்னு சொல்லியும் சர்வதேச ரீதியான நீதி பொறிமுறைக்கு தாங்கள் தொடர்ச்சியான ஒரு ஆதரவை கொடுப்போம்னு சொல்லி அறிக்கை விடுகின்றார். சோ கனடா இலங்கையின் ஒரு ராஜேந்திர பொறிமுறையை முழுமையா நிராகரிக்கிற ஒரு உதாசீனப்படுத்துற தன்மையின் வெளிப்பாடுதான் உண்மையில கனடா வெளிப்படுத்தி. இது கனடா தந்திருக்க அரசியல் எங்களுக்கு பெரிய ஒரு ஆழமான அரசியல். ஏன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நாங்கள் இதை எப்படி பார்க்கணும்னு சொன்னால், அதாவது யூதர்கள தேச உருவாக்கத்துல அடுத்த கேள்வியும் இதுதான். இந்த யூதர்களினுடைய அரசியல் சார்ந்து தமிழ் தேசிய அரசியல் நகர்வும் கிட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. என்னென்ன ஒற்றுமைகள் எல்லாம் இருக்கு? இந்த யூதர்கள் எப்படியான ஒரு அரசியல் சாணக்கியத்தை கையாண்டு 2000 ஆண்டுகளுக்கு பிறகு தங்களுடைய சுயநிர்ணய உரிமையையும் நாட்டையும் பெற்றுக் கொண்டார்களோ, அந்த வகையில தமிழர்கள் தரப்பு எப்படி செயற்படுறாங்களோ ஒற்றுமைகள் இருக்கு அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. நிச்சயமா. நானும் இது அரசியல் மாணா படிக்கும் போதும் எனக்குள்ள ஒரு நெடல் இருந்தது. சோ நான் சில நேரங்களில் என்னுடைய நண்பரிடம் உரையாடும் போது சொல்றது, எங்களுக்கு இன்னும் போதாது, அடி போதாதுன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் எங்கள் பற்றின விமர்சனம் பெறும்போது என்ன சொல்லணும்னு சொன்னால், நாங்கள் ஒற்றுமை இல்லை, ஈழத்தமிழர்கள் ஒற்றுமை இல்ல, யூதர்கள் தேசத்தை உருவாக்கினார் ஒற்றுமையா இருந்தார்கள், புலம்பெயர் சமூகத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்தால் அந்த ஒற்றுமைக்குள்ளாதான் அவர்கள் தேசத்தை கட்டமைச்சான்னு சொல்லி ஒன்றுல படிச்சேன். ஒரு அழகான ஒரு விஷயம் கூட நான் நிராஜன் அவர்களுடைய ஒரு காணொலியில நான் கேட்டேன். அதாவது ஒரு யூதர்களும் சந்தித்து விடை வரும் பொழுது எங்களுடைய தேசத்திலே நாங்க சந்திப்போம் அப்படின்னு சொல்லிதான் விடைபடுவார்களாம். இது அவ்வளவு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை. இந்த வேர்ட்க்கு எங்கே வந்தேன்னு சொன்னால், அவர்கள் இப்ப கிட்டத்தட்ட 2000 வருடத்துக்கு முன்னமே அவர்கள் அந்த எண்ணம் இருக்கல. 2000 வருஷத்துக்கு முன்ன அவர்களும் என்ன சொல்றது, தங்களுக்குள்ள முரண்பாடு இருந்ததாக என்ன சமூகங்கள்னா எல்லாருக்கும் மனிதனுக்கான ஒரு இயல்பு என்னன்னு சொன்னா சுயநலம் தான். சுயநலம் வரும்போது அங்க பிளவுகள் பிளவுகள் முதல் வருந்தான், முரண்பாடு வருந்தான். சோ சமூக பிளவுகள் இயல்பான விஷயம் தான். அந்த சமூக பிளவுகள் எப்ப யூதர்கிட்ட இல்லா போச்சுன்னு சொன்னால், யூதர் தொடர்ச்சி அடி வாங்குறார்.
யூதன் எங்களை இடத்துல அடி வாங்கல. யூதன் ரோம்ல அடி வாங்குறான். ஒரு கட்டத்துல தங்களை சூசைட் பண்ணி கொள்றாங்க. தங்கள் சமூக பாதை தாங்க சூசைட் பண்ணி கொள்றாங்க. இன்றைக்கு அந்த நினைவுகள் இருக்குது. யூதன் 2000 வருஷம் அடி வாங்கினவன். 2000 வருஷம் அடி வாங்கின விளைவுதான் என்ன செய்யறான் ஒரு கட்டத்துல, ஓகே நான் ஏன் அடி வாங்குறேன்னு சொன்னா எனக்கு ஒன்றும் நிலம் இருக்கேல, எனக்கு ஒன்றும் நிலம் இல்லாம நான் தத்தளிக்கிறான், நான் ரோமுக்குன்னு சொல்லியும் ஐரோப்பான்னு சொல்லியும் நான் தெரிக்கப்பட்டிருக்கிறதாலதான், எனக்கு ஒரு தேசம் இல்லாம நான் சிதறிப்பட்டிருக்கிறதா அடி வாங்குறேன். சோ எனக்கு ஒரு தேசம் இருந்து நான் அந்த தேசத்துக்கு போயிருந்தால் நான் அடி வாங்கின தேவை இல்லை என்ற எண்ணம் அவனுக்கு வருது. அப்பதான் இந்த ஒரு கனவு தன்னை ஒரு லட்சிய கனவுக்குள்ள வரான். ஒரு ஜெருசலேம் என்ற ஒரு தேச கனவை கட்டி அமைக்கிறான். அவங்க பழைய பைபிள் மரபுகள் ஜெருசலேம் அரச அவன் யோசிக்கிறான். அந்த எண்ணங்கள் வருகின்றது. சோ நாங்க கிட்டத்தட்ட இன்றைக்கு ஒரு 100 வருஷம் இல்லையா அடி வாங்கி மேபி நாங்கள் இலங்கை நிலப்பரப்புக்குள்ள கிட்டத்தட்ட 1921ஆம் ஆண்டு 1921 நாங்க ஏமாட்டப்படுறோம். முதல் நாங்கள் அரசியலமைப்பு ரீதி ஏமாட்டப்படுறது. நாங்க சிங்களோட வாழ முடியாத எண்ணவங்களுக்கு எப்ப வருதுன்னு சொன்னா 1921 தான். சோ நாங்க இப்ப 100 வருடம் ஏமாட்டப்பட்டிருக்கிறோம். நாங்க இன்னும் வெளியால் அடி வாங்கல. சோ நாங்க இன்னும் நாங்க கிட்டத்தட்ட எங்களை ஐரோப்பா தேசங்கள் எல்லாம் எங்களை பெரிய ஒரு இதாத்தான் வச்சு கொண்டு இருக்குது. நாங்கள் ஒரு பெரிய பண முதலாளிகளாகவும் அரசியல் அதிகாரமிக்க ஒரு நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். நாங்க இன்னும் அந்த அடிவாங்க நிலைக்கு போவே இல்லை. சோ அடிவாங்க நிலைக்கு போய்க்க எங்கள்கிட்ட ஒற்றுமை வரும்னா எந்த கருத்து. ஆனா அதுக்கு முன்னமே எங்களுக்கு ஒரு சர்வதேச தளம் எங்களுக்கு உருவாகுது. நாங்க அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட எப்படின்னு சொன்னால் யூத தேசம் இஸ்ரேல் உருவாகிறதுக்கான அடிப்படை வந்து 1917ஆம் ஆண்டு வந்த பால்பர் பிரகடனம். அதாவது முதலாம் உலக போர் யுத்த கால பகுதியில யூதர்கள உதவியை பெற்றுக் கொள்வதற்காக அன்றைய பிரித்தானிய அரச மட்டத்துல செய்யப்பட்ட ஒரு வெளியுறவு அமைச்சர் கொடுக்க கடிதம் தான் பால்பர் பிரகடனம். அதாவது யூதர்களுக்கான ஒரு தேசத்தை இஸ்ரேல் உருவாக்குறதுக்கான ஒரு இணக்கம். அந்த பால்பர் பிரகடனத்தின் வெளிப்பாடுதான் 1945 2ஆம் உலக போரின் முடிவுல யூத தேசம் உருவாகுது. அப்படியான ஒரு பிரகடனம் தான் எங்களுக்கு இப்ப கிடைக்கப்பட்டிருக்கிறதா நான் நம்புறேன். அதாவது அப்படி ஒரு பிரகடனத்தை பிரதமர் வந்து கனடா சாதாரண ஒரு அமைச்சர் அறிவிக்கல, இல்லாட்டி சாதாரணமான ஒரு அரசியல்வாதிய அறிவிக்கல, அல்லது ஒரு மேயர் அறிவிக்கல. நாட்டின் பிரதமர் தான் உயர் அரசின் வெளிப்பாடானது, அரசின் ஸ்டேட்மெண்ட். அரசின் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொன்னால் இலங்கை நடந்த இனப்படுகொலை, கிட்டத்தட்ட இலங்கையில நடந்த இனப்படுகொலையை முதல் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு அரசாக நாங்கள் பார்க்கிறோம் கனடாவை. கிட்டத்தட்ட எங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு தாயகத்துக்கு வெளியே ஒரு எங்களுக்கான நினைவுத்தூவி என்றது உருவாக்கப்பட்ட தமிழகத்துல இருந்தாலும் தமிழகத்துல அது முள்ளிவாய்க்கால் நினைவுமூட்டமாக தான் இருக்கின்றது. கிட்டத்தட்ட நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு நினைவுத்தூவி அமைச்சிருக்கிறோம். அது நாங்கள் உண்மையில பேரழி இருக்கிறோம், என்னண்டு தமிழின படுகொலை நினைவுத்தூவி பேரழி இருக்கிறோம். ஆனா அதுக்கான அங்கீகாரம் என்பது இல்ல. அது எப்பவும் அப்படி அந்த பேர் எப்பவுமே அடிபடலாம், அந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஆனால் ஒரு அரசு அங்கீகாரத்துடன் தமிழின படுகொலைக்குன்னு சொல்லி நினைவுத்தூவி உருவாக்கப்பட்டதும் கனடா தான். அந்த கனடால இன்றைக்கு கனடா பிரதமரும் தமிழின நிலவுப்படுகொலை ஏற்றுக்கொண்டதுடன் அதுக்கான ஆதரவாக சர்வதேச பொறிமுறைக்கான தங்களோட ஒத்துழைப்பை அவர் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். உண்மையாக இதை வெறுமனவே ஒரு அறிக்கை, மே 18க்காக ஈழத்தமிழருக்கு ஆதரவு சொல்லி வந்த அறிக்கையாக நாங்கள் கடந்து செல்ல முடியாது. நாங்கள் அதை எங்களுக்கு ஒரு ஆவணமாக நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆவணம் பாதுகாக்கப்பட மட்டும் இல்ல, அந்த ஆவணத்தை கொண்டு நாங்கள் நகர வேண்டும். அந்த ஆவணத்தை நடைமுறைப்படுத்தும் வகை நாங்கள் நகர வேண்டும். கிட்டத்தட்ட அந்த செயற்கொள்முறை கிட்டத்தட்ட என்னென்னால் எப்படி இன்றைக்கு கனடா பிரதமர் அறிவிச்சிருக்காரோ அப்படி இங்கிலாந்துல ஆளுந்தரப்பு ஒரு எம்பி அறிவிச்சிருக்கா தமிழின படுகொலை என்று சொல்ல அவ அங்க ஒரு ஈழ பின்புலம் என்றால் ஓகே. ஆனா நேரத்துல எதிர்கட்சியில் அறிவிச்சிருக்குது என்னண்டு இனப்படுகொலை என்ற வேர்ட்ஸை சொல்லி இருக்குது. அப்படி ஆஸ்திரேலியால இருக்கிற எம்பிமே சொல்லிக்கிறேன் தமிழின படுகொலை வந்திருக்குன்னு சொல்லி. கிட்டத்தட்ட தமிழகத்தை தவிர வெளியால இருக்கிற எங்கண்ட என்ன சொல்ற ஐரோப்பிய தேசங்கள் இருக்கிற எம்பிமார் நிறைய பேர் இந்த தமிழின படுகொலை என்ற விஷயத்தை ஏற்றிருக்கலாம். அந்த அடித்தளம் ஆழமான எங்களுக்கான பெருமதி கனடாண்ட பிரதமர் அறிக்கை. சோ அதை வச்சு அதை நாங்க எப்படி என்ன ஒரு ஜூதனுக்கு எப்படி பால்பர் பிரகடனமோ அப்படி நாங்க கனடா பிரதமருடைய அந்த அறிக்கையை ஆழமா வச்சுக்கொண்டு எங்க அடுத்த கட்ட அரசியல் நகர போகணும். இல்ல நாங்கள் வளமை போல இருப்போம் என்றால் அது சாத்தியம் இல்லை. என்று சொன்னால் இலங்கை வந்து அரசு இயந்திரம். சோ அந்த அரசு இயந்திரம் அந்த சர்வதேச அரசியல் உறவு என்பது அரசியலுக்கு இடையிலானதான். சர்வதேச அரசியல் உறவு அரசியலுக்கு இடையிலானது. சோ அரசு இயந்திரம் அந்த இன்னொரு தன்னுடைய அரசு இயந்திரத்து கூட தான் உறவு கொள்றதுக்கு கூட முயலும். அதுக்கான ஸ்ட்ரக்சர் கூட இருக்குது. சோ அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளால தென்னிலங்கை கனடாவையோ இல்ல இன்னொரு இப்ப ஐரோப்பா நாடுகளோ கையாளுறதுக்கு முன்னாம் இந்த கனடாண்ட பிரதமர் அறிக்கை வச்சுக்கொண்டு நாங்கள் எங்கட அரசியல் நகர்த்த போகணும். அதான் உண்மையான எங்கட அரசியல் பொறிமுறை இருக்கு. இல்ல நாங்கள் இருக்க வரும் என்று சொன்னால் கடைசி வரை சாத்தியம் இல்லை.
ஆனால் எங்கட தரப்புகள் அது சரியா கையாள தவறிட்டது. கிட்டத்தட்ட என்ன சொல்றது, நான் உண்மையில தமிழகம் எங்களை உலகத்துக்கு எங்களை விலகி வச்சிருக்குது. கிட்டத்தட்ட என்னது ஐரோப்பா எம்பி மேல எங்கண்ட பிரச்சனை தமிழின படுகொலையா பாக்கினோம், ஆனா இந்தியா பாக்கிறேன்னு சொன்னால் அது காரணம் எங்க தாய அரசியல் தோல்வி. ஏன்னு சொன்னால் புலம்பெயர் அரசியல் தளத்தின் இயக்கம், புலம்பெயர் மக்கள் புலம்பெயர் கட்டமைப்பு இயக்கம் தான் தாயக அரசியல்ன்றது இந்த இடத்துல அங்க இருக்கிறவர்களால அந்த ஒரு எழுச்சியான ஒரு செயல் திட்டத்தை கொண்டு நகர்த்த முடியாது தானே. அரசியல் தலைமைகளுக்குள்ள இருக்கிற தவறு அப்படின்னு சொல்றீங்களா? அரசியல் தலைமைகள் தவறுன்னு சொல்றேன். கிட்டத்தட்ட இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி என்ன தமிழின படுகொலை நினைவு தூவி 10ஆம் தேதி மே 10ஆம் தேதி திறக்கப்பட்டது. எந்த அறிவுக்குள்ள இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு தாயகத்துல இருக்கிற அரசியல் பிரதிநிதிகளும் குறைந்தபட்சம் நன்றி கூட தெரிவிக்கல. நாங்கள் எதிர்பார்ப்பது உயர்ந்தபட்சமாக அந்த திறப்பு விழாக்கு எங்க பிரதிநிதிகள் போயிருக்கோன்னு யோசிக்கிறோம். அவங்க நீங்கள் போக முடியும். உங்களுக்கு இங்க உள்ளாட்சி உங்களுக்கு கதிரை என்ன அரசியல் கட்சி எல்லாமே கதிரை அரசியல் தான் அவர்களுக்கு முக்கியம். உங்களோட உள்ளாட்சி சபை தேர்தலில் நீங்க அடிபட்டு கொண்டிருக்கீங்களோ ஓகே, உங்களுக்கு போக முடியும், உங்களுக்கு அதான் முக்கியம் விட்டுட்டோம். குறைஞ்சபட்சம் நன்றி சொல்றதுக்கு கூட அவர்களுக்கு டைம் இல்லாமல் இருக்குது. நாங்க கொண்டாடுறோம், மக்கள் கொண்டாடுறோம். முகநூல் தளத்துல பார்த்தால் அந்த மேயர் இன்றைக்கு ஒரு ஹீரோ. எங்கண்ட அரசியல்வாதிகளுக்கு இல்லாத ஒரு மதிப்பு அந்த கனடாண்ட மேயருக்கு இருக்குது. நாயகனா கொண்டாடுற அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம். மக்கள் கொண்டாடினோம். ஆனா மக்கள் கொண்டாடுற பிரதிபலிப்பு யார்? எங்கட அரசியல் எங்கட பிரதிநிதிகள். அவரெல்லாம் எங்கட எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டிய தேவை இருக்குது. எங்கட எண்ணங்களை பிரதிபலிச்சு கொண்டு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு கூட்டு நன்றியை வெளிப்படுத்த வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்குது. ஆனா அவர்கள் செய்ய தவறினா இந்த அரசியல் தோல்விதான், எங்கட தாயகத்தின் அரசியல் தோல்விதான் என்ன நடக்குன்னு சொன்னா தமிழகம் எங்களை விட்டு போறதும், இந்தியா இன்னும் ஐரோப்பா எங்கட தமிழின படுகொலை ஏற்றுக்கொள்ற சூழல்லையும் எங்கட பிராந்திய அரசியல் எங்கட தொப்புள் கொடி உறவுகளுக்குள்ள எங்கட தமிழின படுகொலைன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழல்ல நாங்க இருக்கிறோம்னு சொன்னா அது எங்க தாயக அரசியல் தோல்வியாதான் நான் பாக்குறேன். நிச்சயமா. இறுதியா நிறைவா என்னுடைய இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப கனடா இவ்வளவு தூரம் ஒரு விஷயத்தை முன்வைத்திருக்கிறது, இவ்வளவு ஒரு பெரிய விஷயத்த ஒரு முதல் அடியாக எடுத்திருக்கிறது. இதன் மூலமாக ஐரோப்பிய நாடுகள் எல்லாவற்றிலும் இந்த மாதிரியான செயல் திட்டங்கள் முன்னெடுக்கப்படலாம் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வந்திருக்கு. ஆனா இதே இந்த இலங்கை அரசினுடைய ஒரு கேள்வியாக என்ன இருந்தது அப்படின்னு சொன்னா, கனடாவை நோக்கி ஒரு கேள்வியாக நீங்கள் 2024ஆம் ஆண்டு கூட தமிழீழ விடுதலை புலிகளை தடை செய்த இயக்கமாக நீட்டித்தீர்கள். ஆனா இப்படி ஒரு நினைவு தூவி அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இலங்கை தரப்பிலிருந்து கனடாவுக்கு முன்வைக்கப்பட்டது. இதுவும் ஒரு எங்களுக்குள்ளேயும் ஒரு கேள்விகளை எழுப்புது. இது கொஞ்சம் முரணான சில விஷயமாக இருக்குது இல்லையா? இதுக்கான ஒரு விளக்கம் என்ன அப்படிங்கறத நீங்க இந்த இடத்துல பதிவு செய்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயம், அதாவது அது அரசு இயந்திரம். அந்த அரசு இயந்திரத்துக்கு ஒரு லிமிட் இருக்குது. அந்த அரசு இயந்திரம் இன்னொரு அரசின் எண்ணங்களையும் பிரதிபலிக்கும், அதுல மாற்று கருத்து இல்லை. அந்த அரசுடன் உள்ள உறவு தான் என்ன செய்யும் சொன்னால் விடுதலை புலிகளை இன்னும் அந்த பயங்கர தடைப்பட்டியலுக்கு வச்சிருக்குது. ஆனால் இந்த முள்ளிவாய்க்கால் எப்படி அது நகர்த்துன்னு சொன்னால் அது அங்க இருக்கிற அரசியல் என்ன அங்க கிட்டத்தட்ட எங்க ஓட் கொண்டு கூடிக்கொண்டு போகுது. அதான் புலம்பெயர் கட்டமைப்பு பலம்னு சொன்னா அதான் சொல்றேன். ஏன்னா புலம்பெயர் கிட்டத்தட்ட எங்கண்ட ஒரு பிரதிநிதியா இன்னைக்கு ஒரு பாதுகாப்பு, அதாவது கனடாண்ட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரா இருக்கிற அளவுக்கு உயர்வான ஒரு அரசியல் அங்கீகாரத்தை பெறக்கூடிய நிலைக்கு எங்களுடைய அரசியல் பலம் அங்க வந்துட்டுது கனடால. சோ அப்ப அந்த அளவுக்கு ஓட் பேங்க் அங்க இருக்குது. அப்ப அந்த ஓட் பேங்கை பிரதிநிதி செய்ய வேண்டிய தேவை கனடா அரசுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட கனடால ஆளுந்தரப்பு மட்டும் இல்ல, கனடா எதிர்த்தரப்பு தான் இந்த இணக்கத்தை சொல்லி இருக்குது. குறிப்பா கனடா இன்றைக்கு பிரதான எதிர்கட்சியா இருக்கிறது கன்சர்வேட்டிவ் பார்ட்டி. கன்சர்வேட்டிவ் பார்ட்டி இங்கேயும் தான் நேற்று அறிக்கை விட்டு இருக்குது. அதாவது இது தமிழின படுகொலை, இந்த இனப்படுகொலைக்கு தங்களுடைய கட்சி எப்பவுமே இந்த தமிழின படுகொலை அந்த சர்வதேச நீதி பொறுமைக்கு எப்பவுமே முன்னுக்கு நிற்போம்னு சொல்லி இதுல மாட்டிக்கிறது இல்லை. எங்களுடைய அரசியல் பலம், அதாவது எங்களுடைய அரசியல் பலம் இந்த தமிழின படுகொலை சார்ந்த அரசியலை கையாளுறதுக்கு பயன்படுகிறது. ஏன்னா தமிழின படுகொலை எப்படி கையாளப்படும் சொன்னால் மக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள், மக்கள் இறக்கப்பட்டுள்ளார்கள், லட்சக்கணக்கில் மக்கள் இறந்துள்ளார்கள். சோ இது மக்களின் வழி. சோ மக்களின் பிரதிபலிப்பாத்தான் இந்த உரையாடல்கள் முன்வைக்கப்படுகின்றது. ஆனால் அது அரச இயந்திரமாக அந்த அரசின் பிரதிபலிப்பும் இருக்குது. ஆனா நாங்கள் தொடர்ச்சியாக இன்னுமே நாங்கள் அமைதியா இருப்போம், அது தானே நடக்கும். சிலது நாங்க தானே நடக்கும் விட்டுட்டு இருப்போம் சொன்னா தானே நடக்காது. இது நின்றுடும். நாங்க தானே இது பெரிய விஷயம். இதுக்கு மேலே நாங்க நகராமல் இருப்போம்னா இது இப்படி நின்றுடும். இதுக்கு மேலே நாங்க நகரணும். அந்த பொறுப்பை வச்சுக்கொண்டு நாங்க நகர்த்தன தேவை இருக்குது. சோ இதுக்கு ஒரு பெரிய ஒரு ஒருங்கிணைப்பு தேவை. கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி இந்த புலம்பெயர் கட்டமைப்பும் இதை சாதாரணமா ஓகே இது எங்க பெரிய வெற்றின்னு நாங்க வீட்டு இருக்கிறாது. கிட்டத்தட்ட உங்களோட அதாவது புலம்பெயர் புலம்பெயர் தமிழர்கிட்ட இந்த வாக்கு பலத்துக்காகத்தான் இந்த தீர்மானங்கள் வந்திருக்குது. ஆனால் புலம்பெயர் தமிழர்களும் என்ன செய்திருக்கணும், சிதறப்பட்டிருக்கணும். அவர்கள் ஒரு ஒருங்கிணைப்பு தேவை.
இந்த இது குறைஞ்சதும் தங்களுடைய தேச இந்த தமிழின படுகொலைக்கான ஒரு சர்வதேச பொறிமுறையை உருவாக்குறதுக்காண்டாவது நாங்கள் ஒற்றுமைப்படணும். தங்களோட ஒரு ஒருங்கிணைப்பான கட்டமைப்பு தேவை. உண்மையில இன்றைக்கு நாங்கள் உடனடியாக செய்ய வேண்டிய தேவை எப்படி இருக்குன்னு சொன்னால், சர்வதேச தளத்துல எங்களுக்கான ஆதரவா இருக்கிற அறிக்கை விட்ட எம்பி மேல கூட்டிணைச்சு ஒரு கட்டமைப்பா நாங்க இணையணும். ஒரு ஒருங்கிணைச்சு ஒரு தன்மையை உருவாக்கணும். எங்களுக்கான சர்வதேச தளத்தின் ஆதரவை ஒருங்கிணைக்க தேவை இருக்குது. ஒருங்கிணைக்க தவற விடுவோமா இருந்தால் எங்களுக்கு பொறி இருக்குன்ற விஷயம் இருக்குது. அதாவது இன்னும் தடப்படியால் நீக்கல என்றது அந்த அரசுடனான இணக்கத்தை தான் வெளிப்படுத்துதான் அந்த செய்தி சொல்லுது. சோ நாங்கள் அதை இன்னும் புரிஞ்சு கொள்ளாமல் ஓகே எல்லாம் தான் நடக்கும் அமைதியா இருப்போம்னு சொன்னால் இந்த கிடைச்ச வாய்ப்புகளும் இல்லாம போகக்கூடிய சூழல்லாம் இருக்குது. நிச்சயமாக. அதாவது பல கோணங்கள்ல முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு பிறகு இருக்கிற அரசியல் ரீதியான நகர்வுகள், அதுக்கு பின்னால இருக்கிற அரசியல் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். இது நிறைய தளத்துக்கு போய் சேரணும் அப்படின்றத என்னுடைய விருப்பமும் கூட. பலரும் இந்த நேர்காணலை பார்க்கிறப்போ சில விஷயங்களை சிந்திக்கணும். குறிப்பாக தாயகத்துல இருக்கிற அரசியல் தலைமைகள் இதுவரைக்கும் கனடாக்கு ஒரு நன்றி கூட தெரிவிக்கல அப்படின்னு ஒரு விஷயத்தை பதிவு செய்திருந்தீங்க. மிக மிக முக்கியமானது. அடுத்தது புலம்பெயர்ந்த தமிழ் கட்டமைப்புகள் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும். ஆதரவாக, அதாவது இந்த தமிழ் இன பேரழிப்புக்கு ஆதரவாக இருக்கிற அரசியல் அந்த அரசியல் சார்ந்த அரசு இயந்திரங்களோடு இணங்கி ஒரு ஒருங்கிணைப்பு கொண்டு வர வேண்டும் என்பது இந்த நேர்காணலினுடைய மிகப்பெரிய ஒரு செய்தியாக இருக்கு. இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றி. நன்றி. இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில் வந்தாச்சு. தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.